வணக்கம். இன்னைக்கு பிஜிடிஆர்பி 2022 பேட்ச் 3ல கேட்ட கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் பிளஸ் இசட் சைன் ஹைபர்பாலிக் இசட் பை இசட் மைனஸ் பை ஐ ஹோல் ஸ்கொயர் டிஇசட் வேர் சி இஸ் த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 4 அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் இசட் பிளஸ் இசட் சைன் ஹைபர்பாலிக் இசட். அப்போ நாம் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எஃப் ஆஃப் இசட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 4ல அனலிட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பையன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு இன்சைடு த சர்க்கிளாக இருந்துச்சுன்னா காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவுட் சைடு த சர்க்கிளாக இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு ஆன்சரை ஈஸியாக முடிச்சுட்டு போயிருந்திருப்போம். இங்கே நம்மளுக்கு இந்த பையை அப்படின்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு இன்சைடு த சர்க்கிளாக இருக்குது. ஏன்னா பையோட வேல்யூ நம்மளுக்கு 3.14 ஐ, அதனால நம்மளுக்கு 4 ஐ கீழே தான் அது கட்டாயமாக இருக்கும். அதனால இன்சைடு த சர்க்கிள் தான். அப்போ நம்ம காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் பிளஸ் இசட் சைன் ஹைபர்பாலிக் இசட் பை இசட் மைனஸ் பை ஐ ஸ்கொயர் டிஇசட் அப்படின்னா 2 பை ஐ பை 1 ஃபேக்டோரியல் எஃப் டேஸ் ஆஃப் பை ஐ அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 பை ஐ 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, அதனால் நம்ம 2 பை ஐ மட்டும் போட்டுக்கிட்டோம். அப்புறம் எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் இசட் பிளஸ் இசட் சைன் ஹைபர்பாலிக் இசட். இதை நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். இஸ் அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு பை ஐயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுட்டு. அப்போ இ பவர் இசட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் இசட் கிடைக்கும். இசட் சைன் ஹைபர்பாலிக் இசட்டை நம்ம யூவி ஃபார்மில் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இசட் வச்சுக்கிட்டு சைன் ஹைபர்பாலிக் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஹைபர்பாலிக் இசட் கிடைக்கும். சைன் ஹைபர்பாலிக் இசட்டை வச்சுக்கிட்டு இசட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதில் நம்ம இசட் ஈக்குவல் டு பைஐயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 பைஐ இன்டூ இ பவர் பைஐ காஸ் ஹைபர்பாலிக் பைஐ ப்ளஸ் சைன் ஹைபர்பாலிக் பைஐ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இ பவர் பைஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் பைஐ ஈக்குவல் டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. சரிங்களா? இப்போ காஸ் பையோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சைன் பையோட வேல்யூ நம்மளுக்கு மொத்த வேல்யூ -1. அப்போ இ பவர் பைஐயோட வேல்யூ என்ன -1. அதே மாதிரி இ பவர் மைனஸ் பைஐன்னு போட்டோம்னா நம்மளுக்கு அதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு அதுக்கடுத்து என்ன வேல்யூ தேவைன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஹைபர்பாலிக் பைஐன்னு நம்மளுக்கு தேவை. காஸ் ஹைபர்பாலிக் பைஐயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் பைஐ பிளஸ் இ பவர் மைனஸ் பைஐ பை 2ன்னு எழுதலாம். இ பவர் பைஐயோட வேல்யூ -1. அதே மாதிரி இ பவர் மைனஸ் பைஐயோட வேல்யூவும் நம்மளுக்கு என்னது -1. அப்போ -1 -2 -2க்கு 2 கேன்சல் ஆகும்போது -1ன்னு கிடைக்கும். அப்போ காஸ் ஹைபர்பாலிக் பைஐயோட வேல்யூ நம்மளுக்கு -1. அதே மாதிரி சைன் ஹைபர்பாலிக் பைஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் பைஐ மைனஸ் இ பவர் மைனஸ் பைஐ பை 2 அப்படின்றது. இ பவர் பைஐயோட வேல்யூ -1 -1ன்னு வரும். அப்போ நம்ம -1 இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுனா ப்ளஸ் ஆகிடும். அப்போ -1 + 1ஓட வேல்யூ 0ன்னு கிடைச்சிடும். அப்போ நம்ம இதை இங்கே அப்ளை பண்ணும்போது 2 பைஐ இ பவர் பைஐயோட வேல்யூ -1 பைஐ இன்ட்டு காஸ் ஹைபர்பாலிக் பைஐயோட வேல்யூ -1 ப்ளஸ் சைன் ஹைபர்பாலிக் பைஐயோட வேல்யூ 0. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 பைஐ இன்ட்டு -1 மைனஸ் பைஐ. இப்போ மைனஸை காமனாக வெளியே எடுக்கும்போது -2 பைஐ இன்ட்டு 1 + பைஐ. அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்குது. -2 பைஐ 1 + பைஐ அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இந்த இன்டெக்ரல் சி இ பவர் இசட் பிளஸ் இசட் சைன் ஹைபர்பாலிக் இசட் பை இசட் மைனஸ் பைஐ ஸ்கொயர் டிஇசட்ல நம்ம காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ் வச்சு ஈஸியாக நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சி ரெசிடியூட் தியரத்தை பயன்படுத்தலாம். அதோட இதுதான் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? நன்றிங்க.